பழைய காலம். விஜயநகர சாம்ராஜ்யம். நியாயம், நேர்மை, மக்களின் நம்பிக்கை, இந்த மூன்றுக்கும் ஒரே அடையாளம் மன்னர் கிருஷ்ணதேவராயர். மக்கள் சொல்வார்கள், மன்னர் தீர்ப்பு சொன்னால் அதில் தவறு இருக்காது என்று. ஆனால் அந்த நாளில் ஒரு வழக்கு மன்னரையே ஆழமாக சிந்திக்க வைத்தது. ஒரு காலை சூரியன் மெதுவாக உதயமாகி அரண்மனை முழுவதும் ஒளி பரவியது. மன்னர் மன்றம் நிறைந்திருந்தது. அமைச்சர்கள், பண்டிதர்கள், பொதுமக்கள், அனைவரின் கண்களும் மன்னரின் சிங்காசனத்தையே பார்த்தன. அந்த நேரம் 2 பேர் முன்னால் வந்து நின்றனர். ஒருவர் பொலிவான ஆடை, தன்னம்பிக்கை முகம், பணக்கார வணிகர் ரங்கையா. மற்றவர் மழை வெயில் கண்ட உடல், சோர்ந்த முகம், ஏழை விவசாயி முத்தன். என்ன பிரச்சனை? மன்னர் கேட்டார். முத்தன் கை கூப்பினான். குரல் நடுங்கியது. மன்னா, என் நிலம்தான் என் உயிர் மன்னா. ஆனால் கடந்த வருடம் மழை பொய்த்தது. நிலம் வறண்டு போனது. வீட்டில் குழந்தைகள் பசியால் அழுதார்கள். அம்மா மருந்து இல்லாமல் தவித்தாள். அந்த நேரத்தில் வேறு வழி இல்லாமல் இந்த ரங்கையாவிடம் 50 தங்க நாணயம் கடன் வாங்கினேன். 1 வருடம் முழுக்க நான் உழைத்தேன் மன்னா. இரவும் பகலும் உழைத்து இப்போது 100 நாணயம் கொண்டு வந்திருக்கிறேன். ஆனால் அவர் அதை வாங்க மறுக்கிறார். என் நிலத்தை கேட்கிறார். ரங்கையா முன் வந்தான். மன்னா, நான் சட்டப்படிதான் பேசுகிறேன். கடன் கொடுத்தபோது ஒரு ஒப்பந்தம் எழுதி வைத்தோம். 1 வருடத்துக்குள் பணம் திருப்பித் தரவில்லை என்றால் அவன் நிலம் என்னுடையது. காலம் முடிந்தது. இப்போது பணம் கொண்டு வந்தால் ஒப்பந்தம் மாறாது. மன்னர் மௌனமாக இருந்தார். ஒரு பக்கம் சட்டம், மற்றொரு பக்கம் ஒரு குடும்பத்தின் வாழ்க்கை. நியாயம் என்றால் என்ன? ஒப்பந்தமா அல்லது மனிதத்தன்மையா? மன்றம் முழுக்க அமைதி. அந்த அமைதியை ஒரு குரல் கலைத்தது. மன்னா? அனைவரும் திரும்பிப் பார்த்தனர். அது தெனாலிராமன். இந்த வழக்கை தீர்க்க எனக்கு நீண்ட உரை தேவையில்லை. ஒரே ஒரு கேள்வி போதும். தெனாலிராமன் ரங்கையாவை பார்த்து கேட்டான். இந்த 50 தங்க நாணயம் நீ விவசாயியின் நிலத்தில் உழைத்து சம்பாதித்தாயா? இல்லை. அது என்ன கேள்வி? தெனாலிராமன் சிரித்தான். மன்னா, இந்த கடன் பணம் விதையாக இருந்தது. விதை இல்லாமல் பயிர் விளையுமா? அவன் நிலத்தில் உழைத்ததால்தான் இன்று 100 நாணயம் வந்துள்ளது. அப்படியானால் உழைப்பில்லாமல் நிலத்தை எடுப்பது நியாயமா? மன்னர் எழுந்தார். ரங்கையா, 100 நாணயம் உனக்கு முழுமையாக கிடைக்கும். ஆனால் விவசாயியின் நிலம் அவனிடமே இருக்கும். பேராசைக்கு தண்டனையாக 20 நாணயம் அபராதம். மக்கள் கைகொட்டினர். முத்தன் கண்களில் நன்றி கண்ணீர். மன்னர் சிரித்தார். ஒரே கேள்வி, ஒரு பெரிய உண்மை. உழைப்பில்லாமல் கிடைக்கும் லாபம் எப்போதும் நியாயமானதல்ல.